விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி, உங்க கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வருஷம் சொல்லலாம். உங்களுடைய கவலை விலக போகுது, உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவான் முருகக் கடவுளும் ஒண்ணுதாங்க. ஏமாற்றங்கள் நிறைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை 2026 இந்த சனி பெயர்ச்சிக்கு மேல உங்க பஞ்சங்கள் விலக போகுது. சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி, உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வருஷம் சொல்லலாம். 2026க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்ட பொருளுக்கு கணக்கு கிடையாது, கஷ்டப்பட்டதுக்கு கணக்கு கிடையாது. பல அவமானங்கள் அவப்பேரில் இருந்திருக்கக்கூடிய தருணங்களும் இனிமே தான் முடியுது. வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியான முருகக் கடவுளுடைய செவ்வாய்க்கு அதிபதியான ராசி நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து பண்புள்ள ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் இனிமே தான். பல பேர் காவல்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு, கலைத்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு, இல்லை ஒரு வாகனம் ஓட்டியாக கூட இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இந்த 7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டந்தாங்க பட்டிருக்கீங்க, நஷ்டந்தான் பட்டிருக்கீங்க. உங்களுடைய கவலை விலக போகுது, உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது, உங்கள் எண்ணங்கள் பிரதிபலிப்பாக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. ஆன்மீக ஞானங்கள் அளவு கடந்த ஒரு அமைப்பும் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆண்டவனை பிடிச்சிக்கணும், சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கணும். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவான் முருகக் கடவுளும் ஒன்று தாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பும், கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகளும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்களும் வரக்கூடிய வருஷம் இந்த 2026. சொத்து சேர்க்கணும், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், அந்த ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வருஷம் உங்களுக்கு இனிமே தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாண பருவத்தில் ஆணும் பெண்ணும் இருந்திருந்தா ஏப்ரல் மாசத்துக்கு மேல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையான ஜாதகம் உங்க ஜாதகம் தான். 2026க்கு முன்ன வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றங்கள் நிறைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை 2026 இந்த சனி பெயர்ச்சிக்கு மேல உங்க பஞ்சங்கள் விலக போகுது. உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் போகுது. உங்க மனைவி மக்களோட அற்புதமா வாழ போறீங்க. உங்க கடன், நோய், வறுமை, பிணி போக போகுது. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்க பஞ்சத்தை போக்கி மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ண போறாரு. பஞ்சம்னா பசி மட்டும் பஞ்சம் கிடையாது, பதவி உயர்வு கிடைச்சா கூட உங்க பஞ்சம் போகுதுன்னு அர்த்தம். உயர் பதவிகள் கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்ணா பிறந்திருந்தீங்கன்னா உங்க கணவர் பட்ட நஷ்டமும் கஷ்டத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு அமைப்புல, யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்க பஞ்சம் சொல்லக்கூடிய கடன், உங்களுடைய செலவுக்கு காசு பணங்கள் வரப்போகுது. விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரப்போகுது. மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் 2026 இந்த சனிப்பெயர்ச்சி தான் விருச்சிக ராசிக்கு. அற்புதமான ஒரு வருஷங்க. சனீஸ்வர பகவான முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு இடையூறில் விளைவிப்பாருன்னு நினைக்காதீங்க. நீதிமான்,
அப்படியாம்பட்ட ஒரு தருணத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். உண்மையாலுமே நல்ல ஒரு நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. படித்தவங்களுக்கு தாங்க மெயின் வேலை, பண்புள்ளவங்களுக்கு தான் ஒரு அமைப்பு. இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருந்துருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அதெல்லாம் ஃபாஸ்ட்டு எம்பெருமான் நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன முன்னே போய்கிட்டே இருக்கணும். ஏறுமுகம் தான் உங்களுக்கு இனிமேட்டு. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க, எம்பெருமான் முருகக்கடவுள் வழிமுறையும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயம்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரன் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுக்கையாக இருக்கக்கூடிய படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்தில் தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக்கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்க தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு. சாதகமா ஆனாலும் சரி, பாதகம் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை
எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?